எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்ட அகார் அகர்னா என்ன, அது எங்கே கிடைக்கும், அகார் அகர் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்புறம் இதை எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அகார் அகர்னா என்ன. அகார் அகர்ங்கிறது சைனா கிராஸ் தான். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று தர்மக்கோல் மாதிரி திக்காக இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி வைக்கோல் மாதிரி ஸ்டைப்ஸ் டைப்பில் இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வைக்கோல் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டைப்ஸ் டைப் அகர் அகர் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன குவாலிட்டியை விட இந்த அகர் அகர் தான் புட்டிங் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 25 கிராம்ஸில் 2 பேக்கெட்ஸ். ஸோ டோட்டலாக 50 கிராம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அகர் அகர் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது பார்வைக்கு அதிகமான குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அகர் அகர் பவுடர் செய்கிறதுக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பெரிய ஸ்ட்ரைப்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஃபைனலாக கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 2 பேக்கெட்ஸையும் டோட்டலாக 50 கிராமையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த சைனா கிராஸை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு நான் பவுடர் பண்ணக்கூடிய ஜார் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது அரைச்சிட்டு வந்தியாச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அகர் அகர் பவுடர். இது ரொம்ப ஃபைனாகவும் அரையாது. நம்ம எவ்வளோ தான் அரைச்சாலும் இந்த மாதிரி தான் அஜினோமோட்டோ ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிடும். ரொம்ப டைம் எடுக்காது. நோம்பு டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த அகர் அகர் பவுடரை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வெளியிலே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. சைனா கிராஸை நம்ம ஸ்ட்ரைப்ஸ் டைப்பில் யூஸ் பண்ணும்போது இது கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே இந்த மாதிரி பவுடரை யூஸ் பண்ணும்போது இது சீக்கிரமே கரைஞ்சிரும். ஸோ ஒரு 200 ml மில்க்கோ வாட்டரோ எதுவாக இருந்தாலும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வரும். நம்ம செய்ய போகிற ரெசிபியை பொறுத்து கன்சிஸ்டன்சி மாறுபடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அகர் அகரை நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் பவுடரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அகர் அகர் கிடைக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அகர் அகர் பவுடரை இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நோம்பு டைமில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.